தேனி மாவட்டத்தில் இருக்கிற உப்பார்பட்டின்ற அந்த கிராமம் ரொம்ப அழகாகவும் இயற்கை கடவுளே இறங்கி வந்து வரம் கொடுத்த மாதிரி பச்சை பசேன்னு பசுமையோடு இருந்துச்சு. அங்கே விவசாயம்தான் பிரதான தொழில். அங்கே உழவு பார்த்த எல்லா விவசாயிகளும் இயற்கை கடவுளோட அருளால் நல்ல மகசூலும் ஈட்டினாங்க. என்ன காரணம்னு சரியாக தெரியல. ஆனால் கடந்த 3 வருடங்களாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் எல்லா விவசாயிகளோட நெற்பயிர்களும் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஊரோட நடுப்பகுதியில் இருந்த அந்த 4 ஏக்கர் நிலத்தில் மட்டும் நெல்மணிகளோட வளர்ச்சி அபாரமாக இருந்துச்சு. அந்த நிலத்தில் மட்டும் எதை போட்டாலும் பொன் விளையிற பூமியாக இருந்துச்சு. அந்த நிலம் ரத்தினத்துக்கு சொந்தமானது. ரத்தினத்தோட பொன்னான மனசு தான் அவரோட நிலத்தையும் பொன்னாக மாற்றிருச்சு. அங்கே விளையிற நெல் பயிரை பார்த்து அந்த ஊரே பொறாமப்பட்டுச்சு. ரத்தினம் தனக்கு வர லாபத்தில் பாதிய அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்காக செலவழிப்பதை அவரோட வழக்கமாக வச்சுருந்தார். கடந்த 3 வருஷமாக பம்ப் செட் போடுறது, கிணறு தோன்றது, நீர்நிலைகளை சுத்தம் செய்கிறதுன்னு இப்படி நீர்வளத்தை அதிகரிக்க தன்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தார் தன்னோட ஊருக்கு. அதனாலேயே அந்த ஊர் மக்களுக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் இருந்துச்சு. அன்னைக்கு நெல் பயிர்களை அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க ரத்தினத்தோட நிலத்தில். எல்லா வருஷமும் அறுவடை செய்யும் போதும் தவறாமல் நேசமணி ஆஜராகிடுவார். எவ்வளோ மகசூல் வந்திருக்குன்னு கணக்கெடுக்க. அதுக்காக அவர் கணக்கு பிள்ளைன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. நேசமணி வேற யாரும் இல்லைங்க, ரத்தினத்தோட பக்கத்து கொள்ளக்காரர். நேசமணிக்கு ரத்தினத்தோட நிலத்து மேலே இயப்பையும் ஒரு கண்ணு இருந்துச்சு. அவனை போல பயிர் செஞ்சும் அவரை விட கூடுதலாக செலவு செஞ்சும் இப்படி நஷ்டம் ஆகுதேன்னு மனசுக்குள்ளே ஓயாமல் நினச்சிட்டே இருப்பார். ஏம்பா நேசமணி, துப்பு தொலைக்கிட்டியா இந்த வருஷமாவது அப்படின்னு ஊருக்காரர் ஒருத்தர் நேசமணியை வழிமறிச்சு கேட்க, என்னையா சொல்லுற அப்படின்னு நேசமணி கேட்டார். அதான்யா, இந்த வருஷம் எப்படி ரத்தினத்தோட நிலத்தில் இவ்வளோ மகசூல்னு கண்டுபிடிச்சியா? இதை கேட்ட நேசமணி அவரை முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கோவத்தோடு வந்த நேசமணி தன்னோட மனைவி கிட்ட புலம்பி தள்ள, அவளோ சரி விடுங்க, இதையே யோசிச்சு என்ன செய்ய, வேற வேலையை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே கஞ்சி தண்ணியை நீட்டினான். நேசமணி அந்த கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போதே ஃபோன் அழைப்பு வந்தது. என்னங்க, இந்தாங்க உங்கள் தம்பி தான். அவரோட மனைவி சொல்லி முடிக்க காலை ஆன் செஞ்சு, என்னப்பா நல்லா இருக்கியான்னு நேசமணி அவர் தம்பிக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருந்தார். பின்ன என்னெல்லாம் தன் மனைவி கிட்ட சொல்லி புலம்புனாரோ அது எல்லாத்தையும் தன்னோட தம்பிட்டையும் சொல்லி புலம்புனார். சரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணார். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு இருந்த நேசமணி கிட்ட இன்னொரு ஊருக்காரர் பேச்சு கொடுத்தாரு. பேச்சு வாக்கில் அவரோ நேசமணியை நல்லா ஏற்றி விட்டார் ரத்தினத்துக்கு எதிராக. உடனே நேசமணி சபதம் செஞ்சார் அந்த நபர்கிட்ட, அடுத்த அறுவடையில் என்னோட நிலத்தில் தான் அதிக விளைச்சல் வரும் அப்படின்னு. அந்த ஊருக்காரர் இதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, அந்த இன்னொருத்தர் இன்னொரு நபர்கிட்ட சொல்ல, இப்படியே அங்கே இங்கன்னு சுற்றி ரத்தினத்தோட காதுக்கே வந்து சேர்ந்துச்சு. ரத்தினமும் இதை பெருசாக கண்டு கொள்ளலை. அடுத்த அறுவடைக்கான நேரமும் வந்துச்சு. ரத்தினம் தன்னோட நிலத்தில் இன்னும் 10 நாள் அறுவடை செய்ய தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். நேசமணி இந்த தடவையும் தன்னோட நிலத்தில் விளைச்சல் கம்மியாக இருக்கிறத நினச்சி கவலைப்பட்டார். நேசமணி யாரை பாத்திரக்கூடாதுன்னு நினச்சாரோ அவரே அவர் வீடு தேடி வந்தார். என்னப்பா நேசமணி, ஆளையே பார்க்க முடியல, ரத்தினத்தோட கொள்ளையிலிருந்தான் வாரேன். அறுவடைக்கு பயிரெல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம அறுவை மிஷின் தான் இந்த வருஷமும் ரத்தினத்தோட நிலத்தில் அறுவடை செய்ய போகுது. நீ எதுவும் இன்னும் சொல்லலையே, நம்ம நிலத்தில் எப்போ அறுவடை பண்ணுறது அப்படின்னு அவர் குத்தாம குத்த இவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேசமணியும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார் பதிலுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன் தம்பி வந்துட்டாரா சிங்கப்பூர்லேருந்து? 20 வருஷம் ஆச்சு அவர் இந்த மண்ணை விட்டு போய். அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார். இந்த மனுஷன் மாதிரி அவர் இல்லை, சூதனக்காரரு. பொழப்பு தேடி போனவர். அங்கேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டின்னு செட்டில் ஆகிட்டார். காசுக்கு பஞ்சமே இல்லை.
நிலத்து மேலே இருக்கிற ஆசைனால தான் இங்கேயும் இவ்வளோ நிலம் வாங்கி போட்டு விவசாயமும் பண்ண சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு தம்பி இருக்காருன்னு இந்த ஊரில் யாருக்கும் பெருசாக தெரியாது அப்படின்னு நேசமணியோட மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க. உன்னோட நிலத்தை ஒட்டி இருக்கிற அவரோட நிலத்தையும் நீ தானே பயிர் பண்ணுற, அவரோட நிலத்தையும் அறுவடை பண்ணணும்னா சொல்லு, நம்ம மிஷின்லையே பண்ணிடலாம். அவன் இன்னும் 3 நாளில் வந்துடுவான். தம்பி நான் சொன்னால் தட்ட மாட்டான். அவன்கிட்ட சொல்கிறேன், நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. நேசமணி சொல்லி முடிக்க, சரி நான் போயிட்டு வாரேன்னு அவர் சொல்லிட்டு கிளம்பினார். சரியா 6 நாள் கழிச்சு அன்னைக்கு அறுவடை செய்கிறதுக்காக ரத்தினம் சீக்கிரமாகவே கிளம்பி போனார் கொல்லைக்கு. போகிற வழியில் வேலைக்கு தேவையான ஆட்களையும் கூட்டிகிட்டு போனார். அறுவடை செய்ய போன எல்லாரும் நிலத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ரத்தினமோ என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நிலத்தையே பார்த்துட்டு இருந்தார். இந்த செய்தி அந்த ஊர் மக்கள் எல்லாரோட காதுக்கும் போச்சு. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு கூட்டமே கூடிடுச்சு. யாருப்பா இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் கேட்க, வேற யாரு, ரத்தினத்தை பிடிக்காதவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, அட ஏன்பா சும்மா இருங்கய்யா, ரத்தினம் நீ கவலைப்படாதப்பா, யார் இப்படி செஞ்சான்னு கண்டுபிடிச்சிருவோம் ஊர் தலைவர் சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டினார். பஞ்சாயத்தில் ஒவ்வொருத்தராக விசாரிக்கப்படுறாங்க. அப்போ ரத்தினத்தோட இன்னொரு பக்கத்து கொள்ளக்காரரான முத்துவேல் சொன்னார், நடு சாமாங்கையாது, மணி 1 இருக்கும். அப்போ ஒரு பையன் மண்ணெண்ணெய் கேனையும் வத்திப்பெட்டையும் எடுத்துக்கிட்டு ரத்தினத்தோட வயலுக்கு போனான். அவனை வழி மறைச்சி விசாரித்தேன். அறுவடை செய்கிற வேலைக்கு வந்திருக்கதாவும் அந்த ராத்திரி மட்டும் ரத்தினம் தங்கிக்க சொன்னார்னு சொன்னான். அவன் அசல் வெளியூருக்காரன் ஐயா அப்படின்னு சொன்னார். ஆனால் பஞ்சாயத்துக்கு வந்த எல்லாரும் நேசமணியை தான் குறுகுறுன்னு பார்த்தாங்க. பஞ்சாயத்தும் கலைஞ்சிச்சு. சரியா 2 நாள் கழிச்சு மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டினாங்க. அந்த பையனை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவன்கிட்ட விசாரிக்கவும் செஞ்சாங்க. அந்த பையன் நேசமணியை கை காமிச்சு இவர் தான் அந்த வயலை கொளுத்த சொல்லி பணம் கொடுத்தாருன்னு சொன்னான். நேசமணி எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைன்னு அடித்து சொன்னார். அதுக்கு அந்த பையன் இவர் தான் அவர்னு சொல்ல, அதுக்கு ஏதாச்சும் சாட்சி வச்சிருக்கியா அப்படின்னு தலைவர் கேட்டார். ஒரு 2 நிமிஷம் ஆழமாக யோசிச்சுட்டு அந்த பையன் சொன்னான், அவரோட நடு விரலில் பச்சை கலர் கல் வச்ச மோதிரம் ஒன்று போட்டிருந்தார். அதை கேட்ட நேசமணிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த ரத்தினம் நேசமணியை பார்த்து கோபமாக கத்தினார். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நேசமணியோட மனைவி, இதோ பாருங்க, என் கணவருக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, இதுக்கு காரணம் இவர் இல்லை, இவரோட தம்பின்னு சொல்ல எல்லோரும் புரியாமல் முழிச்சாங்க. ஆமாம், இவர் தம்பி தான், அவரை கூட்டிட்டு வர சொல்லி தலைவர் சொல்ல அவர் வந்தார். நேசமணியோட தம்பியை எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நான் சொன்னேன்ல என் புருஷன் அப்பாவின்னு, 2 பேரும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இவ்வளோ குழப்பமும். அவரோட விரலை பாருங்கன்னு சொல்ல அந்த பச்சை மோதிரம் மின்னிக்கிட்டு இருந்துச்சு அவர் கையில். ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு நேசமணியோட தம்பிக்கிட்ட ஊர் தலைவர் கேட்டார். அன்னைக்கு சந்தையில் ஊராள் ஒருத்தர் என்னை எங்கள் அண்ணன் நினச்சிக்கிட்டு, உனக்கு இது தேவையாப்பா, இப்படி தோற்று போயிட்டியே நேசமணி அப்படின்னு கிண்டல் செஞ்சார். அந்த கிண்டலான பேச்சு எனக்கு பிடிக்கலை, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க எல்லோரும், இதற்கான இழப்பீடை நான் கொடுத்துட்றேன். எங்கள் அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மதம் இல்லை. நேசமணியோட தம்பி சொல்லி முடிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறுகுறுன்னு பார்த்த அதே கண்கள் இப்போ குற்ற உணர்வோடு பார்த்தது நேச